ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கவி கார்த்தி விலாக்ஸ். இந்த வீடியோ வந்துட்டு எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகும்போது எடுத்த வீடியோங்க. எங்கள் பாட்டியை பார்க்குறதுக்கு நாங்கள் போயிட்டுருந்தோம். அப்போ எடுத்த வீடியோ தாங்க இது. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு வந்துட்டு புரோட்டா வாங்கிட்டு போகலான்ட்டு ஸ்டாப் பண்ணாங்க. நாங்கள் எப்போயுமே சின்ன திருப்பதியில் ஒரு கடையில் தான் வாங்குவோம். அந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி வாங்கிட்டு போகலான்னு பார்த்தோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா புரோட்டா இல்லை. அப்புறம் என்ன வாங்கினோன்ட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குங்க. அது அப்புறமா சொல்கிறேன். என் ஹஸ்பண்ட் புரோட்டா இல்லை, இரு வாங்கிட்டு வரேன், வேறு ஒன்று வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேக்கரியில் வாங்கிட்டு வந்தாருங்க. அவர் வாங்கிட்டு வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வண்டி பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தேன். அப்போ வேறு வெயில் வேறு ஆகிட்டு இருந்துச்சு. மாதேஸ்வரன் கோயிலுக்கு போகும்போது தான் பாட்டியை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாங்க மாதேஸ்வரன் கோயிலுக்கு போனோம். அந்த விலாகும் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க நேமை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாட்டிக்கு என்ன வாங்கினோன்னு பார்த்தீங்க அப்படின்னா டீ தாங்க வாங்கினோம். டீயும் ஸ்நாக்ஸும் தான் வாங்கினோம். இப்போ பாட்டி பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம். உங்களுக்கு உங்கள் பாட்டி பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ சின்ன திருப்பதியில் தான் டீ வாங்கினோம். புரோட்டா கிடைக்கல. நாங்கள் காலையில் டைம் தான் வந்தோம். ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கல. பாட்டியை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். மாதேஸ்வரன் கோயிலுக்கு போன விலாகு பார்க்கலன்னா கண்டிப்பாக சேனலில் இருக்குது, பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேங்க இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு, உங்கள் ஹஸ்பண்ட், வேறு யாராவது ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி யாருக்காவது பர்த்டே விஷ் பண்ணணும், இல்லைனா ஆனிவர்சரி விஷ் அந்த மாதிரி எதாவது விஷ் பண்ணணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எனக்கு டிஎம் பண்ணுங்கள். உங்கள் ஃபோட்டோ போட்டு சேனலில் வீடியோ போடுறேங்க. இது ப்ரமோஷன்லாம் கிடையாதுங்க, ஃப்ரீயாக தான். யாருக்காக இருந்தாலும் டிஎம் பண்ணுங்கள், உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டியை பார்க்குறதுக்காக போயிட்டுருந்தோங்க. அந்த கிளிப்ஸ் தாங்க இது. போகிற வழியில் எடுத்த கிளிப்ஸ் தான். போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே நேச்சராக தான் இருக்கும். நாங்கள் இருக்கிற இடம் பார்த்திங்க அப்படின்னா சிட்டி பைபாஸ் ரோடு. அதனால் இங்கே வரும்போது அடிக்கடி வரும்போது நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா க்ரீனிஷாக இருக்கிறனால பார்த்துக்கிட்டே போயிட்டுருந்தோம். பாட்டி போன உடனே வீட்டிலலாம் இருக்க மாட்டாங்க, வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. பாட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா 70 வயசுக்கு மேலே இருக்கும். பாட்டி வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, ஊருக்குள்ளே வந்துட்டோம். பாட்டி எங்கே இருக்கிறாங்கன்னு போய் தேடி தான் கண்டுபிடிக்கணும். உங்கள் பாட்டி எந்த ஊரில் இருக்காங்க, நீங்கள் அடிக்கடி போய் பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பாட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் மாதேஸ்வரன் கோயிலுக்கு போன விலாக் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். அந்த விலாக் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் சேனலில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாட்டி வீடு பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ உங்கள் பாட்டி வீடு எப்படி இருக்கும், எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாட்டி வீடு பக்கத்தில் வந்துட்டோம். பாட்டி இந்த காட்டில் தான் எங்கேயாவது வேலை செஞ்சிட்ருப்பாங்க. நாங்கள் பார்த்துக்கிட்டே போனோம். ஆனால் எங்கேயுமே எங்களுக்கு தெரியல. வீட்டில் கூட இருப்பாங்க, இல்லை வேலை செஞ்சுட்டு கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். அப்படியே போயிட்டுருந்தோம். பாட்டி எங்கேயாவது இருக்கிறாங்களா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே போயிட்டுருந்தோம். பாட்டி வீடு பார்த்திங்க அப்படின்னா வந்துடுச்சு. இதுதாங்க பாட்டி வீடு. ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயம்னா நம்ம பாட்டி தாத்தாலாம் போய் பார்க்குறது ரொம்ப எமோஷ்னலாக தானே இருக்கும். உங்களுக்குலாம் அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு எங்கள் பாட்டி
தாத்தாலாம் பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நம்ம பாட்டி வீடு அப்படின்னா அது மாதிரி வீடெலாம் இப்போ நம்ம பார்க்க முடியாது இல்லைங்களா? நம்ம என்னதான் மாடி வீடு அந்த மாதிரி பெரிய வீட்டில் இருந்தாலும் நம்ம பாட்டி வீடுனா அது நமக்கு ஸ்பெஷல் தானே. இதாங்க எங்கள் பாட்டி வீடு. பாட்டி வந்துட்டு வீட்டில் இல்லை போல், வீட்டில் இல்லை. இப்போ வந்துட்டு எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. போய் தேடி தான் கண்டுபிடிக்கணும். நம்ம வர வழியில் இருந்துச்சுல காடு, அந்த காட்டில் தான் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. இப்போ 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு பாட்டிக்கு. இப்பயும் வேலை செஞ்சு தான் சாப்பிட்றாங்க. பாட்டி வீடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக மரம் செடி ஃபுல்லாக நிழலாக தாங்க இருக்கும். பப்பாளி மரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஊரில் இந்த மாதிரி எங்கள் ஊரில் பார்க்குறதே அதிசயம்தான். ஏன்னா சிட்டியில் இருக்கிறனால இந்த மாதிரி க்ரீனிஷாக பார்க்குறதே ஒரு மாதிரி பெட்டர் ஃபீலாக தாங்க இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த பிளேஸ்லாம். தென்னை மரத்தில் பாருங்கள் இளநிலாம் எப்படி இருக்குன்னு. நாங்கள் பாட்டினர் வீட்டில் இருந்திருந்தாங்கன்னா இதை வெட்டி கொடுத்துருப்பாங்க எங்களுக்கு. வேலை செய்ய போயிட்டாங்க போல். அப்படியே கொஞ்ச நேரம் வீட்டையே பார்த்துக்கிட்டு இருந்தோம். வீட்டை சுற்றி பார்த்துட்டு அப்படியே பாட்டியை தேடி பார்க்குறதுக்காக போயிட்டுருந்தோம். பாட்டிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பாட்டிக்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன்லாம் கிடையாது. இது வந்து பாட்டி வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கோவிலுங்க. அப்படியே பாட்டியை தேடி போயிட்டுருந்தோம். எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, அதனால் பாட்டியை தேடி போயிட்டுருந்தோம். கூப்பிட்டுக்கிட்டே போயிட்டுருந்தோம். எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. டீ ஆறியே போயிடும் அவங்க போய் கொடுக்கறதுக்குள்ள அப்படின்னு நினச்சோம். ஒரு வழியாக பாட்டியை கண்டுபிடிச்சிட்டோம். பாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வழியிலே தான் இருந்திருக்கிறாங்க. நம்ம சரியாக பார்க்காம வந்துட்டோம். பாட்டியை காமிக்கிறோம் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எங்கே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயம் இல்லை, அவங்க பாட்டி பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயம்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்ஸ்டாலேயும் நான் சொன்னதுக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள், யாருக்காவது விஷ் பண்ணணுன்னா. ஓகே, பாட்டி ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம். பாட்டிக்கிட்ட தான் போயிட்டுருக்கோம். பாட்டி தெரியுறாங்களா? இந்த வெயிலையும் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. ஒரு வழியாக பாட்டியை கண்டுபிடிச்சி வந்துட்டோம். டீ பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சா ஆறலையான்னு அப்புறமா சொல்கிறேன். எதுக்குடா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க, இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம அப்பா அம்மா நம்ம மேலே பாசம் வச்சுருப்பாங்க தான், இருந்தாலும் நம்ம பாட்டினா நமக்கு ஸ்பெஷல் தானே. அப்புறம் டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பாட்டி கூட பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். டீ ஆறலாம் இல்லை, கொஞ்சம் சூடாக தான் இருந்துச்சு. பாட்டியை கொஞ்சம் முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் சூடாக இருந்திருக்கும் போல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டில் நிழலில் இருக்கிறதுலாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, சிட்டியில் இருக்கும்போது அந்த பைக்கு காரு அந்த சவுண்டே கேட்டுட்டு ஒரு மாதிரி நேச்சர் சவுண்டாக இருக்கும்போது பாட்டி பாருங்கள் ஹாய் காமிக்கிறாங்க. நேச்சர் சவுண்டாக பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இந்த ஊரே ஃபுல்லாக நேச்சராக தான் இருக்கும். காடு மாதிரி தான் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பாட்டி பிடிக்குமான்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் வேற என்ன நான் வந்து சேலம்ங்க. நீங்கள் எந்த ஊருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்னோடய பேர் வந்துட்டு கவி. வேறு ஏதாவது என்னோடய இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதேமாதிரி நீங்கள் எந்த ஊருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு சேலமில் இருந்தீங்கன்னா சேலமில் வேறு எந்தெந்த பிளேசஸ் வந்துட்டு விளாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டு போடுங்க. அடுத்து மாதேஸ்வரன் கோயிலுக்கும் அந்த விளாக் வந்துட்டு அப்படியே கண்டினியூ ஆகும். அந்த விளாக் சேனலுக்கு பாருங்கள்.